நண்பர்களே, நம்ம இப்போது நிலக்கல் மலைக்கு வந்திருக்கோம். நிலக்கல் பார்க்கிங்கில் இருக்கிறோம். இதுதான் நாங்கள் வந்த வாகனம். இந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வந்த டிரைவர் சாமி இவர் தான் செல்வம். நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து இளப்பாரிட்டு மதிய உணவு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம். எல்லோரும் மதிய உணவு சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம். நாங்கள் இங்கே மத்தியானம் ஒரு 3:15 மணிக்கு இங்கே வந்து அடைஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் அனைத்து சாமிகளும் கிளம்புவதற்கு தயாராக இருந்தோம். ஒவ்வொருத்தராக தங்களோட இருமுடிய தலையில் வாங்கி வச்சு கிளம்புவதற்கு தயாராக இருந்தோம். ஒவ்வொரு சாமிகளாக இருமுடிய தலையில் வாங்கி நாங்கள் கிளம்புவதற்கு தயாராக இருந்தோம். இந்த இருமுடி பயணத்தோடு நாங்கள் அப்படி நிலக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு அனைவரும் கிளம்புறதுக்கு தயாராக இருந்தோம். ஒவ்வொருத்தராக நாங்கள் இருமுடிகளை வாங்கி தலையில் வாங்கி சுமந்து பயணத்தை தொடங்குவதற்கு தயாராக இருந்தோம். நாங்கள் நிலக்கல்ல இருந்து பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிலக்கால் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தோம். ஒவ்வொருத்தரான் நிலக்கல்ல இருந்து பம்பா வரைக்கும் போகிற வாகனங்கள் இருக்க இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தோம். அதற்கு வெளியில் மகாதேவர் டெம்பிள் கோயில் அந்த வழியாக கடந்து நாங்கள் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தோம். பேருந்தில் ஏறி எங்களுடைய பயணம் நிலக்கல் மலையிலிருந்து பம்பா வரைக்கும் செல்வதற்கான பயணத்துக்கு பேருந்தில் ஏறிக்கிட்டோம். இந்த மலையில் தான் பகவான், இந்த மலை பிரதேசங்கள், இந்த வனாந்திர பகுதியில் தான் பகவான் ஐயப்பன் புலிப்பால் வேண்டி பயணித்த இந்த பகுதியில் தான் பயணிச்சிருக்கிறாரு. தன்னுடைய தாயாரான கோப்பெரும் தேவியின் தலைவலி போக்குவதற்காக புலிப்பால் தேடி இந்த வனத்தில் சுற்றி வந்ததாக தல வரலாறு கூறப்படுகிறது. இந்த வனம் என்ன அற்புதமாக இருக்குன்னு பாருங்கள். சுற்றி இந்த நிலக்கல் மலையை சுற்றி ஒரே காடு தான். இந்த நிலக்கல் மலையை தாண்டினால் நமக்கு சபரிமலை வந்துடும். சபரிமலைக்கு நமக்கு 3 விதமான பாதைகள் இருக்குது. புல்மேட்டு பாதை, இந்த பம்பையிலிருந்து வரக்கூடிய பாதை, வேறு பெருவழிப்பாதையில் வரவங்களும் இந்த பம்பைக்கு வந்து தான் பம்பையிலேருந்து சபரிமலைக்கு போவாங்க. நம்ம இந்த இருமுடி சுமக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த இருமுடி பையில் நமக்கு நெய் தேங்காய் இருக்குது. கெட்டுப்போகாத பொருள்னால் அது நமக்கு அந்த நெய் தான். அந்த நெய்யும் சமைப்பதற்கு காய்கறிகள், அரிசி எல்லாம் கொடுத்து தான் மன்னர் ராஜசேகர பாண்டியன் பகவான் ஐயப்படம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த வகையில் தான் நாம் இருமுடி பையில் நெய் தேங்காய், அரிசி போன்றவைகள் நாம் இருமுடி பையில் போட்டு நாம் இருமுடியாக சுமந்து கொண்டு செல்கிறோம். நிலக்கல் மலையின் அழகை பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. நம்முடைய பயணம் பம்பையை வந்தடைந்து விட்டது. பம்பையில் பகவான் ஐயப்பனுக்கு பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்கிறது. இதோ அந்த சிலை பிரம்மாண்டமான புலிமேல் அமர்ந்திருக்கும் வில்லம்போடு காட்சி தருகிறார் பகவான் ஐயப்பன்.
பம்பா இருக்கும் பேருந்து நிலையத்தை நாங்கள் வந்தடைந்தோம். இறங்கி பம்பையை நோக்கி பயணித்தோம். பம்பையில் நாங்கள் 17ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு பம்பா நதிக்கரையை வந்தடைந்தோம். 3:30 மணிக்கு போல் நாங்கள் நிலக்கல்லேருந்து ஏறி 1 மணி நேரம் பயணித்து பம்பையை வந்தடைந்தோம். பம்பையில் அந்த அளவுக்கு பெரிதாக கூட்டமில்லை. நாங்கள் வரும்போது கூட்டம் இருந்தது, ஓரளவு இருந்தது. இப்போது அந்த பம்பை ஆற்றின் காட்சியை பார்க்கலாம். பம்பையை வந்தடைந்தோம். பம்பை நதிக்கரையை வந்தடைந்தோம். நாங்கள் குளிக்கிறதுக்கு கிளம்பினோம். நாங்கள் மெல்லமாக நடந்து அங்கே விரின்னு வச்சுருப்பாங்க. அந்த விரியில் போய் எங்கள் இருமுடி பைகளை இறக்கி வச்சுட்டு நாங்கள் குளிக்கிறதுக்காக கிளம்பினோம். இந்த பம்பையில் நம்ம குளிக்கும்போது இந்த ஆடைகளை தயவுசெய்து இந்த ஆற்றுல போடாதீங்க. இந்த ஆற்றுல போடுறதுனால ஆறு அசுத்தம் அடையுது. இந்த மாதிரி அசுத்தம் அடைகிறனால தான் இந்த அமீபா, மூளையை திங்கிற அமீபா, இந்த மாதிரி நோய்க்கிருமிகள் உண்டாகுது. அதனால் கூடிய வரைக்கும் நம்ம குளிக்க மட்டும் செய்யணும். சோப்பு போட்டு குளிக்கிறது, ஷாம்பு போட்டு குளிக்கிறது, இந்த மாதிரி குளிக்காமல் நார்மலாக நம்ம இயற்கையாக குளிச்சுட்டு நம்ம ஆற்றை சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம பகவான் ஐயப்பன் இந்த நதிக்கரையில் தான் பிறந்தார். அப்படி ஒரு புனிதமான இந்த நதிக்கரையை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிக்காமல் நம்ம உடுத்துறக்க ஆடையும் இங்கே போடுறாங்க. அப்படி ஆடைகளை நம்ம போடக்கூடாது. சிலவங்க அந்த ஆடையை போட்டுறது நல்லதுன்னு நினைக்கும். அப்படி கிடையாது. நீங்கள் அந்த ஆற்றுல போடாமல் அந்த ஓரமாக போட்டிங்கன்னா அந்த ஆறு அசுத்தம் அடையாமல் சுத்தமாக இருக்கும். தயவுசெய்து பக்தர்களை ஆற்றுல துணிகளை போடாதீங்க. சோப்பு, ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க. இங்கே இந்த இடத்துல பாய் விற்பாங்க. அந்த பாயை நம்ம கீழே விரித்து அதுக்கு மேலே நாங்கள் கொண்டு வந்த பெட்ஷீட்டை விரித்து நாங்கள் எங்களுடைய இருமுடி பைகளை வச்சுட்டு குளிச்சுட்டு நாங்கள் பயணத்துக்கு தயாராகிட்டோம். நாங்கள் வார வழியில் வீடியோக்கள் எதுவும் நாங்கள் எடுக்கலை. வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறனால நாங்கள் நிறைய வீடியோக்கள் நாங்கள் எதுவும் எடுக்கலை. இப்போது 18ஆம் படிக்கு கீழே இருக்க ஸ்டெப்பில் நாங்கள் நிற்கிறோம். படிக்கட்டு இதில் இப்போது 18ஆம் படிக்கிட்ட உள்ள ஸ்டெப்புக்கு மேலே ஏறி நடந்துகிட்ருக்கோம். வரிசையில் க்யூ அதிகமாக இல்லை. கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் 4:30 மணிக்கு பயணத்தை தொடங்கின நாங்கள் மாலை 7 மணிக்கு போல் இங்கே 18ஆம் படிக்கிட்ட வந்துட்டோம். இது இந்த 18ஆம் படிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அரச மரம். இது பகவானின் 18ஆம் படி. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இது இந்த 18ஆம் படிக்கிட்ட இருக்கக்கூடிய அரச மரம். இந்த அரச மரம் பல வருடங்களாக 2000 வருடங்களாக இருக்கதா சொல்கிறாங்க. நாங்கள் சன்னிதானத்தில் போய் 18ஆம் படி ஏறி தரிசனத்தை முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கமாக இருக்க நம்பியார் மடத்தில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். நாங்கள் நெய் அபிஷேகம் நேரம் முடிஞ்சதுனால நாங்கள் நாளைக்கு காலையில் 3:30 மணிக்கு நெய் அபிஷேகத்தை முடிச்சுட்டு கிளம்பலான்னு நைட்டு இங்கேயே தங்கிட்டோம். இங்கே அதே மாதிரி போர்வைகள் வாடகைக்கு கொடுக்குறாங்க.
அந்த வாடகைக்கு கொடுக்குற போர்வையை வாங்கி இங்கேயே நண்பர்களே எல்லாம் முடிஞ்சு தரிசனம் நல்லா பார்த்தாச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புறோம். நாளைக்கு மாலை கிளப்புவோம். அந்த நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ பார்க்கலாம். முடிஞ்சால் எல்லோரும் பந்தெல்லாம் போக முடியுங்க. ஐயப்பன் வாழ்ந்த அரண்மனைலாம் இருக்காங்க. அங்கே போனால் அங்கே உள்ள வீடியோ போடுறோம். முடிச்சுக்கிறோம். சாமி சரணம்.